உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். அப்பா, இந்த நேரத்தை உங்களுக்குன்னு ஒதுக்கி வந்திருக்கிறாங்க ஏசப்பா. எஸ் லார்ட், இந்த நேரம் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாய் அப்பா மாறுவதாக என்று சொல்லுகிறேன். அவங்க வாழ்க்கையை முற்றிலும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நேரமாக, வியாதிகளையும் நோய்களையும் நீங்குகிற ஒரு நேரமாக, தரித்திரம் நீங்குகிற ஒரு நேரமாக, கவலைகள் கண்ணீர்கள் நீங்குகிற ஒரு நேரமாக, நெடுநாள் பிரச்சனைகள் மாறுகிற ஒரு நேரமாக, ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு நேரமாக, தேவ சித்தம் நிறைவேறுகிற ஒரு நேரமாக, அப்பா அவங்க மேலே என்னென்ன அழைப்பு இருக்கோ, என்னென்ன அபிஷேகம் இருக்கோ, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நிறைவேறுகிற ஒரு நேரமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்படிதான் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. ராதா ராதா லிதி ரியாந்தா ராமானா ஓகாரா சாந்தலா லியாதாரா பரோ ஷது ரதா லஹா लेहे यहा राखो रका मेली यहा तिनी मनो शका थरा बरो शटला थरा लेहे तिकी यहा तका महा तको होरा था मनारा शांद रिहे दियान धू मारा थिकला लहा तकरो शकतो मगतो रेगिती यहतो लेगिती यहदा मगता लगता शकता रगटा लेका टाका महा तुकारा रेहे टिकी मारांदुरा मारांदिले मालादरो होरा बारासेतिया मलाकुरो शांतला बारांतला बाला लियांतिली मनो रांदुरा बारा होबो रोतो ओरा तीमी नारा सना रथि लितिरियान थारमना सिकिरा बकरो शबरा लुबदो बारा रिबदिरिया रबदुरा मरांदिरी रहदुनुरो ओरा दारा माना रागा रादो रोहो रोहो रोदा लेहे नीमा राशे ठारा लिका तुका बाका तुका बारा तुली मारा शाटा लाथुरो लिहे तिकी यहा तिकी महा टोगो रूबा तीमा रासे नीनी याहो दूरो बोरो शाला लादा रबा रगदला रेहदिली यागदलो मगदरो करा से री रा रो रियाठला बारा ठुरो मारा टीरी मारा रूटारा रूटाला माना लाकटाला मेहेटिली रियाहाटलो रूटा राबा राटा लेमे निहे यहा राथा लाबारा शंडला मना रांदुला मलांदिली कलो रेहेंदिया रहो शबा दला मना रागा दिली बिली यहा रहो ओहो रहा लहा लेदेरा बारा उमारा तिली अंतरा मना शेगरी बेदला लीमिनी यांदुरो मना रांकुलो बरोंदुली मना लांदला गला लेहे लगला कुलो लोहरो करो शटा राबा डरो मारा लेना राधा दरा बाला मनारा होरा बारा सेहे यहा राठला होटरा बाला थिरी मारा सादा राधा रेदेरवा होरा बाबा रियना रामाना राहाला करो थिरी यहा सेगे राधरा बादा हो राखरा रियाथरा थरा हरा शादा राबरा राबा बाबा ராபா பாபா. இதில் அட்டன் பண்ணியிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டோடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசியிருந்தார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேனே. ஆனால் உங்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை சும்மா இருங்க நான் யுத்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு சூழ்நிலை? ஆண்டவர் சும்மா இருக்கிற மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கீங்க.
அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கீங்க பிரதர். ஆண்டவர் சும்மாரு நான் உனக்கு யுத்தம் செய்வேன்னு சொன்னார் பிரதர். இப்போ பார்த்தா ஆண்டவர் தான் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு தெரியுது பிரதர். எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதை தான் ஆண்டவர் இப்ப அந்நிய பாஷையில உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாப்ப. நான் உன என்ன சொன்னேன்? நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் நான் சொன்னல. உன் வாழ்க்கையில பாப்ப, நான் உனக்காக செய்திருக்கிற யுத்தத்தை நீ பாப்ப. உன் கண்ணுக்கு தெரியாது, உன் கண்ணுக்கு தெரியாததுனால அது நீ நடக்கல நினைச்சிட்டு இருக்க. உனக்கான யுத்தங்கள் செய்து முடித்து விட்டேன், எல்லாம் ஓய்ந்தது என்று சொல்லுகிறார். உன் யுத்தங்கள் ஓய்ந்தது. உனக்காக நான் ஒரு மிகப்பெரிய யுத்தம் செஞ்சிருக்கிறேன். ஆவிக்குரிய மண்டலத்தில் உன் கண்களுக்கு இது நாள் வரைக்கும் அது தெரியல. அது நடக்கும் போது நீ பாப்ப, அதை அனுபவிக்கும் போது நீ பாப்ப, அந்த செங்கடல் ரெண்டாய் பிளக்கும் போது பாப்ப, அதுக்குள்ள நீ நடந்து போகும் போது பாப்ப, அதை தாண்டும் போது நீ பாப்ப. எல்லாமே செஞ்சிருக்கிறேன். உன்னை சும்மா இருக்க சொன்னேன், நீயும் சும்மா இருந்த. நான் உனக்காக யுத்தம் செய்திருக்கிறேன், அது உனக்கு தெரியாது. நான் செய்த யுத்தத்தின் பலன்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கண்ணுக்கு தெரியாம ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியல. நீ பார்க்காததுனால எனக்கு ஆண்டவர் எதுவும் செய்யல நீ நினைச்சிட்டு இருக்க. நான் உனக்கு பேக் சைட்ல பேக் போனா நின்று உனக்கு பெரிய காரியங்களை, உனக்கு யுத்தத்தை நடப்பித்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு எதிரான கையெழுத்தை குலைத்து கொண்டு இருக்கிறேன். நிறைய பேர் சொல்றீங்க, பிரதர் நான் சும்மா இரு, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் ஆண்டவர் சொன்னார் பிரதர். ஆனா இப்ப பார்த்தா ஆண்டவர் தான் சும்மா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே, காரியம் மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. அதான் ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, நீங்கள் செங்கடலை பார்த்து அழுது கொண்டிருக்க வேண்டிய நேரம் அல்ல. அந்த செங்கடலை உங்களுக்காக தேவன் பிளந்து விட்டார். அது உள்ளே நீங்கள் எழுந்து நடந்து உள்ளே பிரவேசிக்கிற நேரம் இது. ஒரு சில நேரம் கடவுள் சும்மா இருக்கிற மாதிரியே தான் தெரியும். ஆனா அவர் சும்மா இருக்கிறார் நினைக்காதீங்க. அவருடைய மகா பெரிய வல்லமை உங்களுக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எதுவுமே வாழ்க்கையில நடக்காத மாதிரி தெரியும், எதுவுமே நடக்கல, ஏதோ சுமாரா போற மாதிரி தெரியுதா? பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. அவரோடுள்ள உறவுல மட்டும் நல்லா இருந்துருங்க. உங்களுக்கான எல்லா யுத்தங்களையும் நடப்பிக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஓரா சாந்தா லாபாரா தாராமாரா திரியாந்தாராபாரா ஓரா தாரா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வார்த்தைகளுக்காய் நன்றி, வார்த்தைகளுக்காய் நன்றி. எஸ், நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீங்கள் சும்மா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் பெரிய காரியங்களை செஞ்சிருவீங்க, நல்லாவே தெரியும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த முழு நேரத்தையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. துதி ஆராதனை வேலை, செய்தியின் வேலை, கடைசியாக எல்லாத்துக்கும் செபிக்க போகிறோம். எல்லா வேலையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவரை இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் இடைப்பட்ட மாதிரி, உங்களை வெளிப்படுத்தின மாதிரி இது முழு நேரமும் நீங்கள் உங்களை வெளிப்படுத்த போகிறீங்க. பிரியமானவர், இந்த கூகுள் மீட்ல கனெக்ட் ஆயிருக்கிற எல்லாரும் ஜபத்தோட அந்நிய பாஷையோட கலந்து கொள்ளுங்க. இது முடிகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, யாத்திராகமத்தில் பார்க்குறோம், அந்த அவங்க கடல் கிட்ட வந்த உடனே மோசஸ் சொல்லுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வான்னு சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் லைஃப்பில் ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசியிருக்கிறாரு. நீ சும்மாரு, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் பார்த்தது என்ன தெரியுமா? என்ன பிரதர், ஆண்டவர் சொன்னார் நீ சும்மாரு, நான் உனக்கு யுத்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவரே கொஞ்சம் சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது பிரதர். அவரே கொஞ்சம் சும்மா, என்ன சும்மா இருக்க சொன்னார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏதோ சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது பிரதர். அவர் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது, எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கு. அவரை நம்பி தான் பிரதர் நான் காலை வச்சு வந்தேன், அவரை நம்பி தான் பிரதர் நான் ஆரம்பிச்சு வந்தேன், அவரை நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்தோம் பிரதர். அடிமை நுகத்தில் இருந்து அங்கே ஏதோ மிராக்கல்லாம் பண்ணார், எல்லாம் செஞ்சார். எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து பார்த்தா ஒரு செங்கடல் இருக்குது. இங்கே வந்து நின்றுட்டா பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
அவர் ஏதாவது செய்வாரான்னு பார்த்தா அவரும் கொஞ்சம் சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே. ஆண்டவர் அதுதான் ஆரம்பத்தில் பேசினாரு. நான் சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டியா? நான் அமைதலா இருக்கிறேன்னு நினைச்சிட்டியா? என்னடா ஆண்டவர்கிட்ட இருந்து எதுவும் எந்த பதிலும் வராத மாதிரி இருக்கு? என்ன ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த லைஃப்ல எந்த ஒரு மிராக்கிளும் பார்க்க முடியாத மாதிரி இருக்கு? என்ன திடீர்னு லைஃப்ல ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு தேடுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டியா? இல்ல, நான் சும்மா இல்ல, நான் உன்னை சுமந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசினாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சும்மா இல்லைங்க. நிறைய பேர் கலந்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பிரதர் நான் ஆண்டவரை நம்பி தான் பிரதர் வந்தேன், நல்லா தான் இருந்துச்சு, சில காரியங்கள் நடந்துச்சு, சில அற்புதங்கள் நடந்துச்சு, சில அதிசயங்கள் நடந்துச்சு, அவர் நடத்தி கொண்டு வந்தார் பிரதர். திடீர்னு பார்த்தா இப்ப ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கு பிரதர். என்னன்னு தெரியல பிரதர். ஏதோ ஆண்டவர் எனக்காக எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கு பிரதர். அவர் என்ன சும்மா இருந்துட்டு இப்ப அவரு சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் சும்மா இல்லப்பா, உன்னை சுமந்து கொண்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த இடத்துல பார்க்கிறோம், முன்னாடி இருந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது. ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம எல்லா இடங்களிலேயும் பார்க்கலாங்க. அவரு அக்கினி 7 மடங்கா ஆக்கிற வரைக்கும் அவர் சும்மாதான் இருக்கிறாரு. இவங்களை தர பிடிச்சு இழுத்துட்டு போற வரைக்கும் சும்மாதான் இருக்கிறாரு. இவங்களை தூக்கி நெருப்புல போடுற வரைக்கும் சும்மாதான் இருக்கிறாரு. அவங்க நெருப்புக்குள்ள வந்து விழுந்துட்டா அவங்கள சுமக்கிற தெய்வமா ஆயிடுறாருங்க. ஹல்லேலூயா. தானியேலை பார்க்கலாம், சிங்க கெபியில போடுறதுக்கு தானியேலை கொண்டு வராங்க, அப்பயும் சும்மா தான் இருக்கிறாரு. கெபியின் முகப்பை திறக்கிறாங்க, அவர் உள்ள போடுறாங்க, அவர் உள்ள வந்து விழுறாரு. உள்ள வந்து விழுந்ததுக்கு அப்புறமும் அவர் சும்மா இல்லைங்க, அவர் தானியேலை சுமக்கிற தெய்வமா மாறிட்டாருங்க. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு என்ன தெரியுமா? நான் கொஞ்சம் சும்மா இருந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சுதா? நான் உனக்கு எதுவுமே செய்யலன்ற மாதிரி தெரிஞ்சுதா? நீ ஜெபம் பண்ண போது கூட என் பிரசன்னத்தை நீ உணராத மாதிரி தெரிஞ்சுதா? வேதத்தை எடுத்து படிக்கும் போது கூட ஐயோ இந்த வேதம் என்கிட்ட பேச மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதா? இல்ல, நான் சும்மா இல்லை, உன்னை சுமந்து கொண்டிருக்கிற தெய்வம், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தெய்வம், உன்னை தொடுவோன், என் கண்ணின் மணியை தொடுவான் என்று சொன்ன தெய்வம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கவலைப்படாத. எந்த நேரத்தில் எனக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும். ஏன்னா நான் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். எதை எப்ப பர்ஃபெக்டா செய்யணும், பியூட்டிஃபுல்லா செய்யணும்னு எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் நான் செய்வேன். ஆண்டவர் சொன்னார், இங்க பாருங்க, இன்னைக்கு என்ன தெரியுமா விஷயம்? நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த காரியங்கள் இப்படி நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அதுதான் நம்ம மிஸ் பண்றது. வேதத்துல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கிறதெல்லாம் நல்லது தாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா சில விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த காரியம் இப்படி நடக்கணும், இந்த விஷயம் இந்த மாதிரி கிடைக்கணும், இது எனக்கு இந்த வழியில தான் வரணும், இது இந்த மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு நம்மளே ஒரு காரியத்தை எழுதி வச்சு அதை ஆண்டவர் அப்படிதான் செய்யணும்னு அவருக்கு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நடக்க மாட்டேங்குது. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவருக்கு குஷ்டரோகம் சுகமாகணும், ஓகே,
கரெக்டான ஆள் கிட்ட வந்துட்டாரு, எலிசா கிட்டேயும் வந்துட்டாரு, அதுவும் சூப்பர். ஆனா இவருடைய நினைவுகள் எப்படி தெரியுமா இருக்கு? நான் எப்படி சுகமாக வேண்டும் என்பதை இவர் நிர்ணயம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி தான் எனக்கு அற்புதம் நடக்கணும்னு அவர் சொல்றாரு. ஆனா கடவுளுடைய வார்த்தை என்னமா சொல்லுது? அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை சொல்வது இப்படி, அவன் எதிர்பார்ப்பது அப்படி. பிரியமானவர்களே, இன்றைக்கு இதேதான் நம்ம வாழ்க்கையிலையும். நம்ம என்னமா செய்யறோம்? நமக்கு ஒரு சுகமோ, ஒரு வியாதியிலிருந்து விடுதலையோ, இல்லைனா ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வோ, இல்லை ஊழியத்தில், குடும்பத்தில், அது கல்யாண பிரச்சனை, இல்லை படிப்பு, எதுவா இருக்கட்டுமே, நம்ம என்னவா செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை. ஆனா அந்த அற்புதத்தை ஆண்டவர் இப்படிதான் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம அனுபவிக்காம நிறைய காரியங்கள் இந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இல்ல ஆண்டவரே, நீங்க இந்த மாதிரி செய்யணும் பாருங்க, நீங்க அந்த மாதிரி செய்யணும் பாருங்க. அவர் எலிசா என்ன பண்ணணும்னா, வெளியே வரணும் ஆண்டவரே, அவர் கர்த்தரை தொழுது கொள்ளணும், அதுக்கப்புறம் அந்த காயங்களை அவர் தடவணும், அதுக்கப்புறம் எனக்கு சுகமாகணும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எப்படி அற்புதத்தை செய்யணும்னு நம்ம சொல்லி கொடுக்க கூடாது. நம்ம என்னமா செய்யணும்? ஆண்டவரே, நான் உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறேன், என் குடும்பத்தில் இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, வியாதிகளோ, கடன் பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, படிப்பு பிரச்சனையோ, வேலை பிரச்சனையோ, இல்லை கல்யாண பிரச்சனையோ, அது எதுவோங்க, ஆண்டவர் சமூகத்தில் நான் வரேன், அதை வைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே, நீ போய் யோர்தான்ல 7 தரம் முழுகுன்னு சொல்றீங்களா? நான் போய் 7 தரம் முழுகிறேன் ஆண்டவரே. உங்க வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையின்படி நான் வாழ்றேன் ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது நம்ம லைஃப்ல, உங்க லைஃப்ல சடனா டக்குன்னு அடுத்து தேவனுடைய அற்புதங்களை நீங்க அனுபவிப்பதை பார்ப்பீங்க. அங்க பாருங்களேன், நான் அடுத்தது சொல்றாரு, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். நிறைய பேர் என்ன தெரியுமா செய்யறோம்? இந்த மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். சில பேர் ஆண்டவர் மேலேயே கோபமா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, 22 இயர்ஸ் அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையா, அதனால ஆண்டவர் மேல கோபம், எல்லா ஊழியக்காரர்கள் மேல கோபம், எந்த ஊழியக்காரனும் என்ன சுகமாக்கல பிரதர், எல்லாரையும் கோபப்பட்டு பேசினாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நிச்சயமா என்னாலேயும் உங்களை சுகமாக்க முடியாது. ஏன்னா அவங்க சொன்ன பெரிய ஊழியக்காரங்க லிஸ்ட் பெருசா இருந்துச்சு. நான் சொன்னேன், அவங்களால முடியலன்னா நிச்சயமா என்னாலேயும் முடியாது. என்ன பிரதர் அப்படி சொல்றீங்கன்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினார், நிச்சயமா நீங்க விடுதலை ஆவீர்கள். இது யாரோ ஒருத்தவங்க பண்ற பிரேயர்னால வர விடுதலை இல்லை. அவங்க 22-25 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை, எல்லாமே சத்தியங்கள் தெரியுது, எல்லாமே தெரியுது, அவங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா அவங்க ஒன்று எழுதி வச்சிருக்கிறாங்க, எனக்கு இப்படிதான் விடுதலை வேணும்னு. அதான் பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நெடுநாளா காத்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு இப்படிதான் பிரதர் வரும், எனக்கு வெளிநாட்டிலிருந்து வரன் வரும் பிரதர், அங்கிருந்து எனக்கு பணம் வரும் பிரதர், இல்லை இங்க இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இல்லை நம்ம ஆசை எனக்கு இப்படிதான் ஆண்டவரை நீங்க செய்யணும், எனக்கு வேற எந்த வழியிலையும் வரக்கூடாது, எனக்கு இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் இன்னும் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய எந்த நல்லதும் நடக்காம இருக்கு பாருங்க. ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், இந்த தீர்க்க தரிசன மாலையில நான் சொல்றேன், அது என்ன காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கிறத ஆண்டவர் எப்படி வேணா கொண்டு வருவார். ஆனா இப்படிதான் நடக்கணும்னு நீங்க ஆண்டவருக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தது பார்க்கிறோம், அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி
தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், அவனுடைய சரீரத்தை சுத்தமாக்கியது யோர்தான் நதி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யோர்தான் நதியில நான் போனேன். நான் இஸ்ரேல் போயிருந்தப்போ யோர்தான் நதியில எல்லாரும் முழுங்கி முழுங்கி எழுந்தாங்க. ஒரு கூட்டம், என்னது ஏதாவது வியாதி சரியாயிடுமா? யாருக்கும் ஒன்றும் நடக்கலை பாருங்க. யோர்தான் நதி ஓடிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு போய் முழுகினா அங்கே ஏதோ அற்புதங்கள்லாம் நடக்கிறது இல்லை. அங்கே விஷயம் என்னன்னா, அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்பி, கடவுள் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் 7 தரம் உமது வார்த்தையின்படியே ஆவதாக, உமது வார்த்தையின்படியே ஆவதாக 7 முறை முழுகிறார் பாருங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். எப்பா, நான் ஆசைப்பட்டதெல்லாம் தள்ளி வைக்கிறேன். நான் ஒன்று கற்பனை செஞ்சிருந்தால ஆண்டவர் இப்படிதான் என்ன ஆசீர்வதிக்கணும்னு நான் ஒன்று எழுதி வச்சிருந்தால அதை உடைக்கிறேன். ஆண்டவரே, உங்க சித்தம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, அதுக்கு நான் வரேன். நீங்க என்ன சொல்றீங்க? 7 தரம் போய் யோர்தான்ல முழுகணுமா? நான் முழுகிறேன் அப்படின்னு போய் அதை செய்யும் போது அற்புதத்தை பார்த்தாரு அவரு. ஹல்லேலூயா. பிரியமானவர், இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. லோத்தை நம்ம பார்க்கிறோம். லோத்து அவர் எப்பவுமே அவர் பார்க்கிறத அவர் என்ன உணர்றாரோ அதிலே வாழ்ந்ததை தான் பார்க்கிறோம். அவர் சோதோம் குமாரா தேசத்தை பார்த்தாரு. அதை பார்க்கும்போது கர்த்தர் ஆசீர்வதித்த தோட்டம் போல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அங்க போனா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு போனாரு. ஆனா உள்ள ஒரு ஆபத்து இருந்துச்சு, உள்ள ஒரு பாவம் இருந்துச்சு. அவரை காப்பாத்துறதுக்கு தேவ தூதர்கள் வராங்க. தேவ தூதர்கள் அவரை காப்பாத்தி, அவர் பிள்ளைகளை காப்பாத்தி அந்த மலைக்கு ஓடிப்போ லோத்து அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அங்க போக வேணாம், நான் இங்க ஒரு சின்ன ஊர் இருக்கு பாருங்க, நான் அந்த ஊருக்கு போறேன் அப்படின்றாரு. அங்கேயும் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போல. அவர் என்ன பண்றாரு? இன்னும் சின்ன ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு நான் போறேன்றாரு. உடனே அந்த ஊருக்கு போறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஆனா அந்த ஊருக்கு போயிட்டுங்க ஒரு நாள் கூட இருக்க முடியல. சோதோம் குமாரால கூட அவர் எத்தனை வருஷங்கள் இருந்தாருன்னு தெரியல. அந்த சின்ன ஊருக்கு போனதுனால ஜீவனுக்கு பயந்து திரும்பவும் இன்னொரு மலைக்கு ஓடுறாரு. அவர் கண்ணில் எது பார்த்தா அது நல்லா இருக்குதுன்னு நினைச்சாரு. கர்த்தர் சொல்றார், இல்லப்பா லோத்து இங்க இல்ல, நீ இந்த மலைக்கு போ அப்படின்னா, இல்ல ஆண்டவரே, இந்த சின்ன ஊர் இருக்குது, இது சின்ன ஊர் தானே, நான் இதுக்கு போறேன் அப்படின்றாரு. ஏன்னா அந்த மலைக்கு மேல ஏற முடியாதுன்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, எப்பா இந்த மலை மேல ஏறுன்றாரு. இன்னைக்கு நிறைய பேர், இல்ல ஆண்டவரே, இந்த மலை மேல ஏறுறது எனக்கு கஷ்டம் ஆண்டவரே, நான் வேணா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, லோத்து நீ இந்த மலையை செலக்ட் பண்ணு அப்படின்றாரு. ஆனா லோத்து, இல்ல ஆண்டவரே, நான் இந்த சின்ன ஊரை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. அந்த சின்ன ஊர்ல இந்த சோதோம் குமாரால கூட எத்தனை வருஷம் இருந்தாருன்னு தெரியலீங்க. ஆனா அந்த சின்ன ஊர்ல சில மணி நேரங்கள் கூட இருக்க முடியல. அவர் திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு மலைக்கு ஓட தான் செய்யறாரு. ஆனா அங்க போய் அவர் வாழ்க்கை, அவங்க பிள்ளைங்க வாழ்க்கை எவ்வளவு நாசமாச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு அதை தான் சொல்றாரு. ஆண்டவர் சும்மா இருக்கிற மாதிரி தெரியும். அவர் சும்மா இருக்கிற மாதிரி இருந்தா நம்மளும் சும்மா இருந்துருவோம் அவர் சமூகத்துல. ஹல்லேலூயா. அவர் ஏதோ ஒன்று செய்யறாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவர் சும்மா இல்லைங்க, ஒரு ஈசாக்கை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நமக்கு தான் தெரியும் ஆண்டவர் என்ன பிரதர், ஆண்டவர் எதுவுமே செய்யாத மாதிரி இருக்குது, எதுவும் ப்ராசஸ் நடக்காத மாதிரி இருக்குது, என் லைஃப்ல எதுவும் நன்மை நடக்காத மாதிரி இருக்குன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய ப்ராசஸ் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்கள் லைஃப்ல எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். நான் ஒன்று சொல்றேன், உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாங்க, நீங்க உணராம இருக்கலாங்க, உங்க செவிகள்ல கூட நல்ல செய்தி கேட்காம இருக்கலாங்க. ஆனா நான் ஒன்று சொல்றேங்க, தீர்க்க தரிசனமா
உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல காரியம் ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. ரொம்ப நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல காரியம் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அஸ்திபாரம் பூமிக்கு அடியில் போடுற வரைக்கும் தெரியாதுங்க, எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் அது மேலே பில்டிங் கட்டப்பட்டு எழும்பும் போது அது அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் அந்த தள்ளப்பட்ட கல்லை எடுத்து கட்டப்படும் போது அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தரை நம்புங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அவரை நீங்க நம்பிட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையில எந்த காரியமோ, எந்த நடக்க முடியாத காரியமோ எல்லாவற்றையும் அவர் நடக்க செய்வார். ஹல்லேலூயா. எலிசா சொல்வார், இஸ்ரவேலிலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவனுக்கு காட்டுற மாதிரி இன்னைக்கு செஞ்சாரு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறத உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புத அடையாளங்கள் தான் காட்டும். நிறைய நல்லது உங்க வீட்டு வாசப்படி கிட்ட வந்து நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கு. அன்னைக்கு பார்க்கிறோம், நாகமான் வந்து எலிசாவின் வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்துட்டாரு. வந்துட்டு கோவப்பட்டுட்டு, நான் இப்படி நடக்கும்னு நினைச்சேன், அது ஆனா வேற மாதிரி நடக்குது அப்படின்னு கோவமா ஏறி போயிட்டாரு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வரும்போது அவர் வாழ்க்கை மாறியதை பார்க்குறோம். அது வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்காத நல்லது அவருக்கு நடந்ததை பார்க்குறோம். பிரியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நேரத்தில் ஆண்டவர் ஆரம்பத்தில் பேசினது அதுதான். ஆண்டவர் சும்மா என்ன பிரதர், ஆண்டவர் சொன்னார், நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன்னு சொன்னார் பிரதர். ஆனால் என்னமோ தெரில, ஆண்டவர் தான் எங்களுக்கு சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது பிரதர், நாங்கள் தான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார்ல, நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரோடு உள்ள உறவுல நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நல்லா வேதம் வாசிக்கிறோமா, ஆண்டவருடைய மனசை விட்டு பேசுறோமா, அவருக்கும் நமக்கும் உள்ள உறவுல நல்லா நம்ம அதை பார்த்துக்கணும். பார்த்துட்டு உங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் அவரு பார்த்துக்குவாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார்ல. ஃபர்ஸ்ட் நம்ம அவரை தேடும் போது மற்ற காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கொடுக்கப்படுறத பார்ப்பீங்க. மற்ற எதையும் லைஃப்ல ஃபர்ஸ்ட் வச்சிடாதீங்க, வேற எந்த உறவையும் ஃபர்ஸ்ட் வச்சிடாதீங்க. ஆண்டவரை ஃபர்ஸ்ட் வைங்க, அவர் வார்த்தையை ஃபர்ஸ்ட் வைங்க, அவரோடு உள்ள உறவை ஃபர்ஸ்ட் வைங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ராதா லாமா நா ராஷா லாபாரா தீரியான் தராபாரா ஓரா தாரா மாலா தெரி யாத்தாராபாரா. நிறைய பேர் சில நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுல கூட சிலதை இப்படிதான் நடக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. பொண்ணு மாப்பிள்ளை வேணும்னா இந்த ஜாதியில தான் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல ஊழியம் செய்யணும்னா இந்த மாதிரி தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. படிக்கிறதுல இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி தான் அற்புதம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு வாழ்க்கையில சிலது நடந்துச்சு, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதை காப்பி அடிச்சு அவங்களுக்கு நடந்துச்சுல எனக்கும் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. வேதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஒருத்தவங்க லைஃப்ல நடந்தது அப்படியே நடந்த மாதிரிலாம் இல்லை. ஆபிரகாமுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஈசாக்குக்கு இன்னொரு மாதிரி இருக்கும், யாக்கோப்புக்கு ஒரு மாதிரி இருக்கும், யோசேப்புக்கு ஒரு மாதிரி இருக்கும், மோசேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, ஜோசுவாக்கு ஒரு மாதிரி இருக்கும். லைஃப் ஒன்றும் வித்தியாசமானது. பிரியமானவர்களே, நீங்க வாழ்ற வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை யூனிக்கா வைப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சும்மா இருக்கிறேன்னு நினைச்சிட்டியா? இல்லப்பா, உனக்காக நான் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறேன். நீ கண்ணு பார்க்காதனால, நீ அதை உணராததுனால நீ நினைக்கிற, ஆண்டவரே நீங்க சும்மா இருந்துட்டீங்களா? நான் சும்மா இல்லப்பா, உன்னை சுமந்து கொண்டு இருக்கிறேன்ப்பா, உனக்காக யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறேன்ப்பா. ஓ ஃபைனான்ஸுக்காக நான் நிறைய காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய சுகத்துக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய பேஸ்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் உனக்குள்ள உன்னை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். நிறைய பேர் லைஃப் பார்க்குறேன் இப்போதான் உருவாகிட்டு இருக்கு. உங்க மேல இருக்கிற அழைப்பு, அபிஷேகம், ஊழியத்தை நான் பார்க்கிறேன், அது இப்பதான் உருவாகிட்டு இருக்கு. அது இப்பதான் கருவுற்று கொண்டு இருக்கிறது. அழிச்சிடாதீங்க. விதை இப்பதான் முளைச்சு வருது, புடுங்கி போட்டுறாதீங்க. அந்த விதையிலிருந்து அந்த செடி வர வரைக்கும் தான்
முட்டையிலேருந்து அந்த குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் தான் வந்தவன டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்துரும். அப்படி ஒரு அபார வளர்ச்சி அவங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. கர்த்தர் சும்மா இல்லைங்க. கர்த்தர் சும்மா இல்லை. அவர் சும்மா இருக்கிற தெய்வம் இல்லைங்க. அவர் சும்மா இருக்கிற தெய்வம் இல்லை. அவர் உங்களை சூப்பராக மாற்றுகிற தெய்வம். உங்களை சூப்பர் ஹீரோஸாக மாற்றுகிற தெய்வம். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வாரம் பார்ப்பீங்க. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நேபுகாத்நேச்சார் சொன்னார்ல, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தெய்வம் யாரும் இல்லைன்ற மாதிரி, அந்த மாதிரி உங்களை இதுவரைக்கும் யாராலையும் இப்படி ரட்சிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டோடைய ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. உங்களோட ஊழியத்துல பார்ப்பீங்க, உங்க குடும்பத்துல பார்ப்பீங்க, உங்க திருமண காரியங்கள்ல பார்ப்பீங்க, உங்களுடைய வேலைகள்ல நீங்க பார்ப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பார்ப்பீங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த ரட்சிப்பை காட்டிலும் இந்த ரட்சிப்பு வித்தியாசமானதா இருக்கும், பெருசா இருக்கும். ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரோட உறவுல நல்லா இருந்துருங்க. அந்த உறவுக்காக எதை வேணா தியாகம் பண்ணுங்க, ஆனா அந்த உறவை தியாகம் பண்ணிடாதீங்க. இயேசுவுக்காக எதை வேணா விடுங்க, ஆனா ஏதோ ஒண்ணுக்காக இயேசுவை விட்டுறாதீங்க. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் சப்பா. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை அப்பா இதே மாதிரி நாங்கள் ஜாயின்ட் ஆகும்போது அன்றைக்கு எங்களோடு என்ன வார்த்தையை பேச நீர் ஆவலாக இருக்கிறீரோ, ஆசையாக இருக்கிறீரோ, அந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மாதமும் 2வது சனிக்கிழமையில நம்ம ரிவைவல் சர்ச்ல தீர்க்க தரிசன எழுப்புதல் கூடுகை நடைபெறுது. சோ உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நீங்க தாராளமா கூட்டிட்டு வாங்க. சோ காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். சோ நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.